இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட மோமோ வாங்கி தர சொல்லி கேட்க அவங்க அப்பா இருந்துட்டு உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தாங்க கடைக்கு வந்திருந்த பொண்ணு இருந்துட்டு இந்த குட்டி பொண்ணுக்கு மோமோ கொடுத்துருங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பே பண்ண போகும்போது அங்க இருக்கிற போஸ்டரை பார்த்துட்டு என்ன நீங்க யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு இந்த கடைக்காரரும் எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு 2 தங்கச்சி இருந்தாங்க. அதுல ஒரு தங்கச்சியை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா கடன் தொல்லையால ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. என் தங்கச்சி தான் தேடிட்டு இருக்கேன்ட்டு சொல்ல இந்த பொண்ணும் அந்த டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பா கால் பண்ணிட்டு நாளைக்கு மேல் படிப்புக்காக அப்ராடுக்கு போகணும், நீ எப்படி தனியா இருப்ப, அதனால நாங்க ஃபேமிலியா மொத்தமா கிளம்பி உங்க கூடயே வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த கடைக்காரர் இருந்துட்டு இந்த பொண்ணு கிடைச்ச மாதிரி நமக்கு ஏன் பாசமான அப்பா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இந்த பொண்ணு கையில இருக்க பெரிய மச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சின்ன வயசுல ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு தத்து கொடுத்த தங்கச்சியே இந்த பொண்ணு தான் அப்படின்னு. அப்புறம் இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த கடைக்கு வந்துட்டு என்ன போஸ்டர் எல்லாம் எடுத்துட்டீங்க, தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இவரும் ஆமா என் தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இவங்க மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருதுங்க, ரொம்ப நாள் பழகின மாதிரி. ஆனா இருந்துமே இந்த பொண்ணு கிளம்பிடுறா. இந்த கடைக்காரோட தங்கச்சியும் அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு வெறும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நம்ம லைஃப் பத்தியா எப்படி இருக்குன்ட்டு அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி நல்ல அண்ணன் இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.